ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சிறப்பாக சந்தோஷமாக சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்டில் எவ்வளோ சூப்பரான ஒரு நல்ல அற்புதமான ஒரு கடல். அபுதாபி வந்தேங்க. பேக் அகெயின் அபுதாபி வைப்ரேஷன். அபுதாபி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு துபாய் கிளம்பியாச்சு. அப்படியே பக்கத்தில் உள்ள ஒரு கடற்கரைக்கு போயிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். அபுதாபினாலே ஒரு தனி வைப்ரேஷன் தான் இல்லைங்களா? இங்கே பாருங்கள், க்யூட்டான கடல் அலைகள், நல்ல ஒரு க்ரீன் கலர்டு அழகான ஒரு வைப்ரண்ட்டான கடற்கரைங்க. காற்று லைட்டாக அடிக்குது. ஒரு 38-39 டிகிரி செல்சியஸ். உங்களுக்கு செம சூப்பர் கூலாக இருக்குங்க என்வாரன்மெண்ட்டு. எமிரேட்ஸ் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் அப்படிங்கிற பகுதியில் டூரிஸ்ட் பஸ்ஸஸ் நிறையா பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே 4 மணியோடு க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் ஹெரிட்டேஜ் வில்லேஜ் உள்ளார போகலை. ஆனால் வந்து கடற்கரை பக்கமாக அந்த ஏகாந்தத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நின்றுட்டுருக்கேங்க. எப்படி இருக்கு ஏரியாலாம்? நல்ல அற்புதமான கடல் அலைகள்ங்க. நல்ல சூரிய கதிர்கள். வெப்பம் அதிகமாக இல்லை, ஹியூமிடிட்டி இல்லைங்க உங்களுக்கு, சரிங்களா? ஹியூமிடிட்டி இல்லாததுனால கொஞ்சம் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. அப்படியே ஒரு சின்ன வாக்கிங் போவோமா? அப்படியே வாங்க, போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூலான ஒரு கூல்னு சொல்ல முடியாது, ஹாட்டு தான். ஆனால் மனசு அப்படியே கூலாக இருக்குது. இப்போ என்ன பெரிய ஹாட்டு ஒன்றும் இல்லை, அவுட் வெயிட்லேயே பெரிய ஹாட் இல்லை, நல்லா தான் இருக்குது. டூரிஸ்ட்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருக்காங்க. வாங்க அப்படியே வாக்கிங்கை போயிட்டு அப்படியே முடிச்சுட்டு நம்ம துபாய் கிளம்புவோம், சரியா? வாங்க, ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தாச்சுங்க. இப்போ சூரிய ஒளி வந்து என்னுடைய முகத்தில் படுறதுனால பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த சைடு கடலுங்க, சரிங்களா? அற்புதமான கடல் சூரிய ஒளியில் பட்டு அப்படியே பிரதிபலிக்குது. இந்த சைடு வாக்வே, சரிங்களா? அபுதாபியினுடைய ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பக்கத்தில் உள்ள பிரதானமான ஒரு இடம். ஈவினிங் இப்போ மணி வந்து 4:15. நான் துபாய் கிளம்பிட்டேன் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னால் அபுதாபி வந்தால் எப்போதும் எவ்ரி 3 வீக்ஸ் அல்லது 4 வீக்ஸ்க்கு ஒரு தடவை வர்றதுனால அபுதாபி நமக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால வந்தால் அப்படியே ஆஃபீஸோடு போகிறதில்ல. அதே சமயத்தில் ரொம்ப டைம் எடுக்கிறதில்ல. ரொம்ப டைம் எடுத்தால் அபுதாபிக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரமாகிடும், டிராஃபிக் ஆகிடும். பேலன்ஸ் பண்ணுறதுக்காக குயிக்காக பக்கத்தில் உள்ள இடத்த, கடலினுடைய அழகை அப்படியே ரசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்படி இருக்கு சொல்லுங்கள்? அதாவது இங்கே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 2 நாளைக்கு முந்தானத்தில் 51.6 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட 39 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அரவுண்டு 40க்குள்ளார. இங்கே வந்து உங்களுக்கு நிறைய ஒரு கொஷின் வரல நிறைய பேருக்கு. என்னென்னா, கல்ஃபில் மட்டும் ஏன் ஆயில் அண்ட் கேஸ் ரொம்ப ரிச்சாக இருக்குது? கல்ஃபில் உள்ளவங்க பணக்காரங்களாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஆயில் அண்ட் கேஸ் தான், இல்லைங்களா? அப்போ எப்படி கல்ஃபில் மட்டும் இது சாத்தியப்படுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல தடவை கேள்விகள் எழுந்திருக்கலாம். கல்ஃப் வந்து பொட்டை காடுங்க, பேரன் லேண்டு, வெறும் பாலைவனம், மணல், ஓகேங்களா? பொட்டல் வெளி, துளி கூட தண்ணி, கடல் தண்ணி தவிர்த்து பெருசாக ரிசோர்ஸஸ், மரங்கள்லாம் வச்சு டெவலப் பண்ணுறாங்க. இருந்தாலும் அடிப்படையில் பார்த்தா எதுவுமே இல்லை. ட்ரோபிக்கல் கண்ட்ரி கிடையாது, டெசர்ட் பிரதேசம். ஆனால் இறைவன் எந்த ஒரு இடத்த ஏதாவது ஒரு குறையை கொடுத்துருந்தா, டெசர்ட்னால் எந்த பசுமையும் இருக்காது. ஆனால் அங்கே மற்ற பசுமையான இடங்களில் இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே வச்சுருக்கான். என்ன? ஆயில், கனிம வளம், ஆயில் அண்ட் கேஸ். பெரும்பாலும் இந்த ஆயில் அண்ட் கேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டெசர்ட் பிரதேசங்களில், குறிப்பாக பூமிக்கு கீழே வந்து டெக்டானிக் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டெக்டானிக் பிளேட்ஸ்னால் என்னங்க? பூமிக்கு கீழே அடுக்காக பெரிய பெரிய அடுக்குகள், பிரம்மாண்டமான அடுக்குகள் இருக்கும். அந்த அடுக்குகள் வந்து பெரிய பெரிய ஷீட்டாக இருக்கும். நான் சொல்லுறது சின்ன பீஸு, சின்ன பார்ட் அந்த மாதிரி கிடையாது. ஒரு கான்டினென்டல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டமே ஒரு பிளேட்டில் இருக்கும். அப்போ அது எந்த இடத்துல மூவ்மெண்ட்டு, கான்டினென்டல் ஷிஃப்ட், அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கோ, அந்த இடத்துல மூவ்மெண்ட் அதிகமாகி நிறைய ரிசர்வாயர் மாதிரி ஆயில், கனிம வளங்கள் இருந்தால் அது அப்படியே போய் சேவ் பண்ணி சேமித்து வைக்கிறதுக்கு ஒரு கொள்கலன் இயற்கையாக இருந்தால் அப்படி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக பூமிக்கு கீழே ஆயில் அண்ட் ரிசர்வு, க்ரூட் ஆயிலெலாம் இருக்கிறதுக்கு உண்டான வடிகால் மாதிரி அதுவாக உருவாக்கிக்குது. அது மட்டும் இல்லைங்க, அது வடிகால் மாதிரி இருக்கிறதுனால, ரிசர்வாயர்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், பூமியில் உள்ள பல கனிம வளங்கள், மினரல்ஸ் எல்லாமே அந்தந்த ரியாக்ஷன் பக்குவப்பட்டு இந்த சூட்டில், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ், இந்த மூமெண்ட்டில் மிக முக்கியமான ஆயில் அண்ட் கேஸ், க்ரூட் ஆயில் எல்லாமே வந்து இந்த மாதிரியான டெசர்ட், கல்ஃப் கண்ட்ரீஸில் உள்ள மாதிரியான டெசர்ட் பிரதேசத்தில் இயற்கையாகவே கிடைக்குதுங்க. அதுக்காக டெசர்ட்டில் மட்டும் கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சில கடல் சார்ந்த இடங்களிலும் இப்போ
இப்போ இதில் கடல் இருக்குது, அஃப்கோர்ஸ் டெசர்ட்லேயும் கடல் இருக்குது. கடலுக்கு நடுவில் தான் உங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் வந்து நிறைய ரிக்லாம் போட்டு எடுக்கிறாங்க. டெசர்ட்டில் உள்ள கடலில் இருக்குது, ஓகேங்களா. ஆனால் இது இல்லாமல் பசுமையான ட்ரோபிக்கல் கண்ட்ரீஸில், ட்ரோபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லேயும் ஒரு சில இடங்களில் அந்த ஆயில் அண்ட் கேஸ் இருக்கிறதுக்கு ஏதுவான இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்போ பூமிக்கு கீழே அந்த மாதிரி இடத்துலையும் எடுக்கிறாங்க. ஆக்சுவலாக ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, வளங்கள் இதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா. ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, கல்ஃபில் இவங்களுக்கு வந்து ஆயில் அண்ட் கேஸ் இல்லைன்னா இவங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை இல்லைங்களா. வாழ்வாதாரத்துக்கு வேறு என்ன பண்ண முடியும், சரிங்களா. வாழ்வாதாரத்துக்கு வந்து இங்கே டூரிசம்னு சொல்லிட்டு துபாய் பல முயற்சிகள் பண்ணி, அதுக்கு வந்து ஃபிஷிங்கில், முத்து குளித்தலில் பல இடங்களில் இருந்தது. அமீரகமும் அப்படியே படிப்படியாக முன்னேறி, அதுக்கப்புறம் 65களுக்கு பிறகு ஆயில் அண்ட் கேஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுவும் அபுதாபி சார்ந்த இடங்களில் ரொம்ப அதிகமாக இருக்குது துபாய் கம்பேர் பண்ணுறப்போ. அதனால தான் அபுதாபியில் உள்ள அபுதாபி நேஷ்னல் ஆயில் கம்பெனி, இது வந்து அபுதாபியில் மட்டும் இல்லை, மற்ற துபாய் தவிர்த்து மற்ற எல்லா எமிரேட்ஸ்லையும் அட்னாக்னுடைய பெட்ரோல் பம்பை நீங்கள் பார்க்கலாம், சரிங்களா. இது எல்லா எமிரேட்ஸும் கொடுக்குது. துபாயை பொறுத்த வரைக்கும் ஈனாக், எப்கோ, எமராத்னு சொல்லிட்டு மற்ற பெட்ரோல் பங்க் ப்ரொவைடர்ஸ் நிறைய இருக்காங்க ஆக்சுவலாக, ரீட்டைலர்ஸ், ஓகேங்களா, அப்ஸ்ட்ரீமில். அப்போ வந்து உங்களுக்கு இங்கே வந்து இவ்வளவு வளங்கள் இருந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி கமர்ஷியலைஸ் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்ததே அவங்களுக்கு வந்து ஒரு 1960களுக்கு மேலே தான். அது வரைக்கும் இருக்கிற விஷயங்களை வச்சு மேக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் செய்த தொழில்கள் எல்லாம் நசிஞ்சிருச்சு ஆக்சுவலாக, சரிங்களா. ஓகேங்க, இப்போ கடலை சுற்றியும் வந்துட்டு கடல் சார்ந்த விஷயங்கள், ஆயில் அண்ட் கேஸ் எப்படி வந்துச்சு, கல்ஃபில் ஏன் ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கிது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பேசிகிட்டு வந்தோம். அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ எப்படிங்க இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? வாங்க அப்படியே திரும்பியும் ஆரம்பித்த இடத்துக்கே வந்தாச்சு. நல்ல அற்புதமான ஒரு பிரைட்னஸ். கண்ணாடி போட்டிருக்கனால நிற்கிற, இல்லாட்டி கண்ணு கூசிடும் ஆக்சுவலாக. வடிவேல வெற்றி குடிக்கட்டு படத்தில் சொன்ன மாதிரி கண்ணு அவிஞ்சிருமேடா கண்ணாடி போடாட்டிமான்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. இங்கே உண்மையாகவே அவிஞ்சு போயிடுங்க. ஊரில் மாதிரி படம் காட்டுறதுக்கு, ஓகேங்களா, சீனு போடுறதுக்குலாம் வேலையே இல்லை ஆக்சுவலாக. இங்கே கண்ணாடி போடாட்டி கண்ணு உண்மையாகவே அவிஞ்சிடும். கண்ணாடிலாம் வாங்கிட்டுங்க ஆக்சுவலாக, அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே பொறுத்த வரைக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கொடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது சகோதரன் நூருல்லா. அபுதாபியிலிருந்து விடைபெறுகிறேன். அடுத்த வீடியோவில் துபாயில் சந்திக்கிறேன். தேங்க்யூ கைஸ், பீஸ்.